சிந்திப்போமே. 1907 8 உகந்தார் திசை. சுந்தரர் பெருமான் விளக்குகிறார். திசை 8ஐயும் விரும்பி படைத்தவர் அவர். 7 எழுத்துக்களால் குறிக்கப்பட்ட 7 இசையையும் மகிழ்ச்சியுடன் விரும்பி கேட்பவர் அவர். மனம் அடங்க பெற்ற அடியார்கள் மகிழ்வுடன் மலர் இட்டு செய்யும் பூசைகளை விரும்பும் இறைவர் அவர். முன்னாளில் கூற்றுவனை நிலத்தில் வீழ்த்தும் அளவிற்கு கோபப்பட்டவர் அவர். பிச்சை ஏற்று உண்ணுதலை உடைய ஒழுக்கத்தை விரும்புகின்றவர் அவர். அப்படிப்பட்ட சிவபெருமானின் இடம் எது தெரியுமா? அப்படிப்பட்ட சிவபெருமானின் ஊர் எது தெரியுமா? திருநின்றி ஊரே அந்த இடம், அதுவே அந்த ஊர். இப்படியாக பூசை மூலம் பெருமானை அடையலாம் என்று விளக்குகிறார் சுந்தரர் பெருமான். பாடலை காணலாமே. 8 உகந்தார் திசை, 7 உகந்தார் எழுத்து, 6 அன்பர், இட்டு உகந்தார் மலர் பூசை இச்சிக்கும் இறைவர். முன்னாள் பட்டு உகும் பாரிடை காலனை காய்ந்து பலியிறந்து ஊன் சிட்டு உகந்தார்க்கு இடம் ஆவது நம் திருநின்றி ஊரே என்று சுந்தரர் பெருமான் தாம் அருளி செய்த திருப்பாட்டு என்று சொல்லப்படுகிற 7வது திருமுறையான தேவாரத்தில் 19வது பதிகத்தில் 8வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். பூசை செய்வோம், காலம் வெல்வோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.